ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் சமையல். இன்றைக்கி நம்ம தமிழன் சமையலில் புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதினா சட்னி செய்கிறதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அதே அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து கடலைப்பருப்பும் நிறம் மாறி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தான் மற்ற பொருட்கள்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நிறம் மாறிடுச்சு. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 இருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். புதினா சட்னி சின்ன வெங்காயத்தில் செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனையும் போயிடணும், நல்லா வதங்கியும் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் வேகிறதுக்காக தண்ணி இந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டிங்க அப்படின்னா புதினாவோட மணமெல்லாம் மாறிடும். அந்த புதினாவோட மணம் இருந்தால் தான் சட்னி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த ஹீட்லேயே புதினா இலை இந்த மாதிரி சுருங்கிடும். அதனால் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். மெயினாக தக்காளி நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனையாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள். புளி சேர்த்துருக்கனால சாதத்தோடு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். இப்போ இது ஆறினோன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. இன்றைக்கி நம்மளோட புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா தமிழன் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி தெரிஞ்சுக்க தமிழன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.